ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பாஸ் ஏர்னிங் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பைபீட்லேருந்து இந்த ஆப்போட அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணதுன்னு பார்க்க போகிறோம் கைஸ். ஏன் திடீர்னு இதை பற்றி நம்ம வீடியோ போகிறோன்னா, நம்ம ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாட் காயின்னு ஒரு பாட்டை பற்றி போட்டிருப்போம். அந்த பாட்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா கிளிக் பண்ணி பணம் சம்பாதிக்கலான்னு போட்டிருப்போம். அந்த வீடியோ ஒரு 300 வியூஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்துச்சு. அந்த அளவுக்கு எந்த யூஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை மதித்து ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதை ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் நடந்திருக்கு. நாட் காயின்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வித்ட்ரால் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வித்ட்ரால் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்படி வித்ட்ரா டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த நாட் காயின்லேருந்து டோக்கன்ஸை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி மாற்றணும்னா இந்த பைபீட் அக்கௌண்ட் மூலமாக மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லை, அப்கமிங்கில் வர நம்ம போட்ட கிரிப்டோ கரன்சி மணி ஏர்னிங் ஆப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைபீட் அக்கௌண்ட் வழியாகவே வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் ஃபியூச்சருக்கும் நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாட் காயின் யூசர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பாக இருக்கும் இந்த ஆப்பு. ஸோ இனிமேவாச்சு நம்ம போகிற கிரிப்டோ ரிலேட்டடாக இருக்கிற வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் ஒரு நல்ல இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் 18,000 to 20,000 வரைக்கும் சம்பாதிக்கலான்னு. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 10,000 டோக்கன் இருந்தாலே போதும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,000 ரூபாய் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குமா நாட் காயினில். ஜஸ்ட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்க நம்புகிறேன். கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதோட அப்டேட்ஸ்லாம் டெலகிராம்லேயே கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ, இந்த வீடியோக்கு அடுத்த வர வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாட் காயின்லேருந்து எப்படி கிளைம் பண்ணி வித்ட்ரால வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது நாட் காயினோட டோக்கன்ஸை வித்ட்ரால எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பைபீட் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இனிமேவாச்சும் நம்ம போகிற கிரிப்டோ மணி ஏர்னிங் ஆப்ஸை மறக்காமல் டைப் பண்ணிங்க கைஸ். விட்டவங்களுக்குலாம் லாஸ் தான். நான் பார்த்த வரைக்கும் ஒரு 15 to 12 யூசர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாட் காயினில் சேர்ந்துருந்தீங்க. அந்த யூசர்ஸ்க்கு ரெகுலராக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் நடந்திருக்கும். ஸோ வாங்க இப்போ இந்த பைபீட் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கைஸ், இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிற அப்ளிகேஷனுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோரில் நீங்கள் வந்து பார்த்தா அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேங்க. லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடி 8 டிஜிட்டில் ஒரு பாஸ்வேர்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வேர்ட்ஸை போட்டு கரெக்டாக என்டர் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணி இருக்கணும் பாஸ்வேர்டு. மினிமம் 8 லெட்டர்ஸ் மேலே இருக்கணும். பாஸ்வேர்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டு சைனப் கொடுத்துருங்க. சைனப் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மெயில் பாக்ஸில் இருக்கும், இல்லைனா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேம் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்களோட மெயிலோட ஸ்பேம் பாக்ஸை செக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். எனக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பாக்ஸ்லேயே ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோடு வந்து சென்ட் ஆகிடும். ரெண்டு ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கோடு ரிசீவ் ஆகும் கைஸ். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயில் பாக்ஸில் ரிசீவ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயிலில் இருக்க ஸ்பேம் பாக்ஸ்லேயே ரிசீவ் ஆச்சு. ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதில் ரிசீவ் ஆகும்னு சரியாக தெரில. பட் நீங்கள் இமெயில் ஐடியை மறக்காமல் ரீஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும். இப்போ அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த அக்கௌண்ட்டில் நம்ம கேவைசி வெரிஃபை பண்ணிட்டா நம்மளுக்கு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த வெரிஃபைன்ற ஆப்ஷன் அவருக்கு பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வெரிஃபை நான் கொடுத்துருப்பாங்க. அந்த வெரிஃபை நான் கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஐடி கார்டுன்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கன்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோடனே வென் யூசிங் த ஆப்னு கேட்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணி விட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஐடி கார்டை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிங்க. இதுதான் ஆதார் கார்டு. ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் பேஜை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் தெரிய மாதிரி கிளியராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் ஆகிடும். ஃபோட்டோ கேப்சர் ஆனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் குவாலிட்டி செக் பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணி விட்டுருவாங்க. அப்ரூவ் பண்ணிட்டோடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆதார் கார்டோட பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பிடிக்க சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு ஆதார் கார்டை பேக் சைடை வச்சுட்டு இதையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது கிளாரிட்டி ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு திரும்பி அந்த பட்டன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ கேப்சர் ஆகிடும். ஃபோட்டோ கேப்சர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேக் சைடை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஃபோட்டோ எடுத்துங்க. இதில் நிறைய பேர் தப்பு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் இல்லாமல் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடுறீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில்ட் ஆகிடுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் பேஜை கரெக்டாக கிளியராக ஃபோட்டோ எடுத்துங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடையும் கிளியராக ஃபோட்டோ எடுத்துங்க. நாய்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அவுட்டோரில் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை நான் ஃபில்டர் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்ட் ரெக்கார்டிங் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோடனே உங்கள் கேமராவோட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு செல்ஃபி கேமரா வந்து ஆன் ஆகிடும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு ஸ்டார்ட் ரெக்கார்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே உங்கள் கேமரா ஆனதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் சைட் டர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணுங்கள். உங்களுக்கு வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்மி பண்ண போட்டுருவாங்க. இப்போ நான் பண்ணி கட்டுற வெயிட் பண்ணுங்கள்.
கைஸ் ஜஸ்ட் வந்து பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸே இந்த பாக்ஸில் தெரியிற மாதிரி வச்சுங்க. என்னோட ஃபேஸ் தெரியக்கூடாது, நான் வந்து பார்த்தா இந்த மாதிரி அழிச்சிருக்கேன். ஜஸ்ட் அந்த பாக்ஸுக்கு தெரியிற மாதிரி பேக்ரவுண்ட் கிளியரானா கூட பரவாயில்ல. பட் உங்கள் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. முடிஞ்ச அளவுக்கு லைட் போட்டு இதை பண்ணுறங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் கிளியராக இருக்கிற மாதிரி ஜஸ்ட்டு இந்த ஃப்ரேமுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸை வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு கம்ப்ளீட்டட்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ அடுத்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ரெக்கார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடிங் காட்டும். இந்த பேஜில் தான் கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். ஒரு 10 செகண்ட் to 20 செகண்ட்ஸ் இதே பேஜில் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 2 நிமிஷத்தில் உங்களோட கேஒய்சியை வெரிஃபை பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சியை வெரிஃபை பண்ணிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. ஒன்ஸ் அக்கௌண்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி தெரிஞ்சிச்சுன்னா ஜஸ்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி ரிசீவ் ஆகும். ப்ளஸ் இந்த இடத்துல இந்த பைபிட்ன்ற அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணுறது வித்ட்ரால் பண்ணுற ஆப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் கேஒய்சி தான். வெறும் 3 நிமிஷம் to 5 நிமிஷத்தில் நீங்கள் முடிச்சிடலாம் கைஸ். சிம்பிளாகவே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்காயின்லேருந்து எப்படி காசை இப்போ மாற்றுறதுன்னு இந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறது கூடிய சீக்கிரத்தில் ஒரு வீடியோ வரும். ஸோ அந்த வீடியோவை பார்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நாட்காயின் யூசர்ஸ்க்கு இந்த வீடியோ ஒரு ஜாக்பாட் வீடியோவாக இருக்கும். எப்படி அதை காசாக மாற்றுதுன்னு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இனிமேவாச்சும் நம்ம போகிற கிரிப்டோ மணியை நீங்கள் ஆப்ஸை மறக்காமல் எல்லாம் ட்ரை பண்ணிங்க. நாட்காயின் போயிடுச்சு, அவ்வளோதான், விட்டுருங்க. இதுக்கப்புறமாச்சும் நம்ம போகிற கிரிப்டோ கரன்சி ஏர்னிங் ஆப்பில் ஒரு 10 வீடியோ போட்டால் 6-7 வீடியோஸில் நம்மளுக்கு அந்த ஆப் ஒர்க் ஆகி லான்ச் ஆகி வந்தால் கூட நம்மளுக்கான ப்ராஃபிட் லெவல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 70,000 80,000 வரைக்கும் இருக்கும். இப்போ நாட்காயினில் என்னக்கான ப்ராஃபிட் லெவல் கிட்டத்தட்ட ஒரு 17,000 சம்திங் வருது. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு 22,000 வரைக்கும் வந்து பார்த்தா ப்ராஃபிட் வருது. இன்னொரு சப்ஸ்கிரைபருக்கு 21,000 வரைக்கும் ப்ராஃபிட் வருது. அந்த 2 யூசர்ஸ் ஸ்டார்டிங் சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து என் கூட இருக்காங்க. அவங்களோட ப்ரூஃப்ஸ்லாம் எனக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் அடிச்சிருக்கு. பட் ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கனால உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கல. ஸோ டோன்ட் வெரி. இனிமேவாச்சும் நம்ம போகிற கிரிப்டோ மணியை நீங்கள் ஆப்ஸை எல்லாம் ட்ரை பண்ணிங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாட்காயின்லேருந்து எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த ஆப்பில் சிம்பிளாக கேஒய்சி முடிச்சிட்டிங்கன்னா இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸை நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்லேருந்து நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாட்காயின் வித்ட்ரால் வீடியோ அதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம். பாய்.